வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு வேதியியல் பாடப்பகுதியில் உள்ள 2வது அலகான பி தொகுதி நியமங்கள் 1 அப்படிங்கிற அலகிலிருந்து 9வது பகுதி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 8 பகுதி வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அதற்கான லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிறது இந்த சிலிக்கனோட முக்கியமான ஒரு காம்பவுண்டான சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு. இது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னாக்க சிலிக்கான உங்களுக்கு தெரியும், மணல் தான் சிலிக்கா. இந்த சிலிக்கா ஆக்சைடை எடுத்துகிட்டு கார்பன் கலந்த சிலிக்கன் ஆக்சைடு குளோரின் வாயுவை செலுத்தி 1675 கெல்வின் வெப்பநிலையில் ஹீட் பண்ணும் பொழுது நமக்கு SiCl4 அப்படிங்கிற சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு. 4 அப்படின்னாக்க டெட்ரான்னு அர்த்தம். 4 குளோரைடு டெட்ராக்ளோரைடு சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு கிடைக்குது. இப்போ தொழிற்சாலையில் எப்படி இதை தயாரிக்கிறாங்க அப்படின்னாக்கா 600 கெல்வின் அதிகமான வெப்பநிலையில் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குங்களா, இந்த HCl அதோட கேஸோட சிலிக்கனை ரியாக்ட் பண்ண வச்சு உங்களுக்கு SiCl4 அப்படிங்கிற சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு தயாரிக்கிறாங்க. அடுத்து இதோட பண்பு பார்த்தீங்கன்னாக்க இது ஒரு நிறமற்ற புகையும் திரவம். ரெண்டாவது இதோட உரைநிலை பார்த்தீங்கன்னாக்கா -70 டிகிரி செல்சியஸு. இது ஈரக்காற்றில் நீரார் பகுப்படைந்து நீரார் பகுப்பு அப்படின்னு அர்த்தம். தண்ணியை நீர் மூலக்கூறை சேர்த்தாக்க அதுக்கு பேர் நீரார் பகுப்பு. நீரார் பகுப்படையும் பொழுது இந்த H2 எப்படி பிரியும், H+OH- பிரியும். இந்த SiCl4 சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு Cl எப்படி இருக்கும், மைனஸாக இருக்கும். இந்த H+ம் இந்த Cl- சேர்ந்து HCl 4 H, இது எப்படி இருக்கும், H2 4 H+, 4 OH-. இங்கே Cl4 4 இருக்குது. இந்த 4 H+, 4 Cl- சேர்ந்து 4 HCl ஃபார்ம் ஆகிரும். பாக்கி உள்ளது Siயோட இந்த OH 4 OH ஃபார்ம் ஆகும். நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க சிலிக்கா நீரார் பகுதி சிலிக்கா SiOH4 அப்படிங்கிறத கிடைக்கும். இந்த சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு ஈரம் கலந்த ஈத்தர் நீரார் பகுப்படைந்து நேர்கோட்டு சங்கிலி அமைப்புடைய பெர்குளோரோ சிலிக்கோன்கள் இதுதான் அதோட பொதுவான வாய்ப்பாடு. Cl SiCl2O n டைம்ஸ் SiCl3. இங்கே என்னங்கிறது 1 to 6, 1லேருந்து 6 வரைக்கும் இந்த எண்ணோட மதிப்பு இருக்கலாம். அடுத்து இதை ஆல்கஹால் கொண்டு நீரால் போகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எத்தில் ஆல்கஹால் எடுத்திருக்கோம். இந்த SiCl4ல் பார்த்தீங்கன்னாக்க சிலிக்கன் டெட்ராக்ளோரைடில் குளோரைடு அயனி Cl- அப்படிங்கிற இந்த குளோரைடு அயனியை OHOR போன்ற, அதாவது OH ஹைட்ராக்சி, இது அல்காக்சி, இது மாதிரி OHOR போன்ற கருக்கவர் காரணிகளால் பதிலீடு செய்ய முடியும். நீங்கள் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னாக்கா C2H5OHங்கிற இந்த ஆல்கஹால் எப்படி பிரியும், C2H5O- H+ஆக பிரியும். இந்த H+ம் இந்த Cl4ம் சேர்ந்து HCl வெளியில் போயிடும். இங்கே முன்னாடி 4 சேர்த்துக்கோங்க, 4 C2H5OH. ஸோ SiC2H5OHல் இந்த H H+ஆக பார்த்தீங்கன்னா O- இருக்கும். இந்த மைனஸும் SI+ சேர்ந்து SiOC2H5 4 டைம்ஸ் அப்படிங்கிற டெட்ரா ஈத்தாக்சி. C2H5O- அப்படிங்கிறது ஈத்தாக்சி. இது SIங்கிறது சிலேனு. இந்த சிலேனோட இது சேரும் சிலிக்கோனு. இந்த சிலிக்கோன் கூட சேரும் பொழுது இது டெட்ரா ஈத்தாக்சி சிலேன்னு சொல்லணும். HCl வெளில போயிடும். அடுத்தது அம்மோனியா கொண்டு பகுத்தல். இது எப்படி ஆல்கஹால் கொண்டு பகுத்திருக்கோம், இதுக்கு முன்னாடி நீரால் பகுத்திருக்கோம். அதே மாதிரி அம்மோனியா கொண்டு பகுத்தல் அப்படிங்கும்போது இந்த NH3 எப்படி பிரியும் அப்படின்னாக்க NH2 H+, NH2- பிரியும். இது ரெண்டு ரியாக்ட் பண்ணோம்னா நமக்கு Cl3 Si NH Si Cl3. அதாவது இங்கிட்ட ஒரு H, இங்கிட்ட ஒரு H பதிலாக SiCl3, இங்கிட்ட ஒரு SiCl3. இந்த NH3ல் உள்ள 2 Hக்கு பதிலாக 2 H 2 Cl கூட சேர்ந்து 2 HCl வெளில போயிடும். பாக்கி இருக்கிற இந்த SiCl3 ஒரு இந்த பக்கம் ஒரு 2 H, இந்த பக்கம் உள்ள H பதிலாக SiCl3 ஃபார்ம் ஆயிடுது. அடுத்து இதோட பயன்கள் பாருங்கள். இது சிலிக்கன் குறைகடத்தியில் சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி சிலிக்கா ஜெல்லு பீங்கான் பொருட்கள் ஒட்ட வைக்க சிலிசிக் எக்ஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க. இதோட பயன்கள் இதுதான். இப்போ நம்ம இந்த
இந்த சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு தயாரித்தல் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அதோட பண்புகளில் ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா நீரார் பகுப்பு, அப்புறம் ஆல்கஹால் கொண்டு பகுத்தல், அப்புறம் அம்மோனியா கொண்டு பகுத்தல், அப்புறம் பயன்கள் பார்த்துருக்கோம். அடுத்தது சிலிக்கோன்கள். இந்த சிலிக்கோன்கள் அப்படிங்கிறது பாலிசெலாக்சேன்கள் அப்படிங்கிறது அப்படி தான் நம்ம இன்னொரு பேர் சொல்லுவோம். பாலிசெலாக்சேன்கிறது இன்னொரு பேர், சிலிக்கனோட பேர். இது வந்து சிலிக்கனோட பலபடி பாலிமர், சிலிக்கனோட பாலிமர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், சிலிக்கோன்கள்னு சொல்கிறோம். இதோட பொதுவான வாய்ப்பாடு வந்து R2SiO, அதாவது சிலிக்கன் ஆக்சைடோட அல்கேனை யூஸ் பண்ணுறது தான் சிலிக்கோன்கள். இதோட ஏன் வந்து இது சிலிக்கோன் அப்படின்னு சொல்கிறோம், ஓன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்க, இது கீட்டோன் மாதிரி. இங்கே பாருங்கள், இந்த R2SiOங்கிற இந்த வாய்ப்பாடானது R2CO அப்படிங்கிறது என்ன, இது வந்து கீட்டோன். இது கீட்டோன் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன, சிலிக்கோன். அதாவது கார்பனுக்கு பதிலாக எஸ்ஐ இருக்குது. ஸோ கீட்டோன் வந்து எஸ்ஐயாக போடும்போது தான் சிலிக்கோன், கீட்டோன் சிலிக்கோனாக நம்ம பேர் வச்சுருக்கோம். சிலிக்கோன் எஸ்ஐனால சிலிக்கோன்கள். அடுத்தது இந்த சிலிக்கோன்கள் பார்த்தீங்கன்னாக்க எப்படியெல்லாம் பாலிமரேஷன் பண்ணலாம் அப்படின்னாக்க, நேர்கோட்டு பலப்படியாகவோ அல்லது குறுக்க பலப்படியாகவோ அப்படி நம்ம வந்து பாலிமரேஷன் பண்ணலாம். இதோட அதிக வெப்ப நிலைப்புத்தன்மை காரணம் வந்து இதோட காரணமாக, அதாவது இதோட வெப்ப நிலைப்புத்தன்மை அதிகம். நீங்கள் ஹையர் டெம்பரேச்சரில் போனால் கூட இது என்ன ஆகாதுன்னா ரியாக்ட் ஆகாமல் அப்படியே இருக்கும். அதனால் என்ன ஆகுது, உயர் வெப்ப பலபடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து இது எப்படி நம்ம தயாரிக்கலாம் அப்படின்னாக்க, இங்கே பாருங்கள், RCl சிலிக்கனை வந்து ஏதாவது ஒரு ஆறுக்கு பதிலாக நீங்கள் CH3 போட்டிங்கன்னா CH3Cl மெத்தில் குளோரைடு ஆயிரும். அது மாதிரி ஏதாவது ஒரு அல்கைல் குளோரைடு கூட நீங்கள் சிலிக்கோனை வந்து ரியாக்ட் பண்ண வச்சு இன் பிரசன்ஸ் ஆஃப் காப்பர் 570 கெல்வின் டெம்பரேச்சரில் நீங்கள் ரியாக்ட் பண்ண வச்சிங்கன்னா உங்களுக்கு R2SiCl2ங்கிற டை அல்கைல், ஆறுங்கிறது அல்கைல், 2 ஆறுனால டை அல்கைல். இது என்னது, குளோரோ, எத்தனை குளோரோ, 2 குளோரோ, டை அல்கை, டை குளோரோ ஸ்லேன்கள். அப்படின்னா நீங்கள் ஆரை வந்து நீங்கள் அரைல் குரூப் வச்சுனாக்க டை அரைல் டைக்ளோரோ ஸ்லேன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இந்த டை அல்கை டைக்ளோரோ ஸ்லேன்களில் வந்து நீங்கள் நீரார் பகுப்படையும் பொழுது, அதாவது H2O சேர்க்கும் பொழுது, இந்த 2 Clக்கு பதிலாக H2O எப்படி பிரியும், H ப்ளஸ்ஸு OH மைனஸ். அப்போ இந்த H ப்ளஸும் இந்த Cl மைனஸ் சேர்ந்து HClஆக போகும். 2 Cl 2 H ப்ளஸ் 2 H2O உள்ள 2 H ப்ளஸும் 2 Clோட சேர்ந்து 2 HClஆக வெளில போனதுக்கப்புறம் இந்த Clக்கு பதிலாக இந்த OH வந்து சப்ஸ்டியூட் ஆகி நமக்கு வந்து இது மாதிரி ஒரு R2SiOH twice அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். அடுத்து இந்த காம்பவுண்டில் பாருங்கள், இந்த R2SiOH twiceோட அமைப்பு இப்படி தான் இருக்கும். இப்போ 2 மூலக்கூறு எடுத்துக்கிட்டிங்கனாக்க, அடுத்து இந்த 2 மூலக்கூறும் வந்து ஒன்னோட ஒன்று வினைபுரியும் பொழுது இந்த OH இந்த ஹச்சும் சேர்ந்து H2Oவாக வெளில போயிடும். நமக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஆக்சிஜன் லிங்கேஜ், 2 சிலிக்கனுக்கிட்ட ஒரு ஆக்சிஜன் லிங்கேஜ் இப்படி ஃபார்ம் ஆகும். அடுத்து இது கூட இன்னொரு டைஅல்கைல் டைஸ்லேன், நீங்கள் டைஅல்கைல் சிலேனில் போடும் பொழுது அடுத்து இந்த OHும் இந்த ஹச்சும் சேர்ந்து H2Oவாக வெளில போயிடும். நமக்கு இப்படி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். இது பாருங்கள், இது நேர்கோட்டு சிலிக்கோன்கள். இதே மாதிரி நீங்கள் இந்த பக்கம் ஒரு OH இருக்கலாம், இந்த பக்கம் ஒரு OH இருக்கலாம். அப்போ இந்த பக்கம் வந்து ஒரு மாலிகுல், இந்த பக்கம் ஒரு மாலிகுல் நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இது போன்ற செயின் வந்து நேர்கோட்டு சங்கிலியுடைய சேர்மங்கள் கிடைக்கும். அடுத்து இது மாதிரி வந்து ஒரு வளைய அமைப்பில் உள்ள சிலிக்கோன்களையும் நம்ம ஈஸியாக தயாரிக்கலாம். எப்படி தயாரிக்க முடியும் அப்படின்னாக்க, அதோட டெர்மினலில் முனையத்தில் உள்ள அந்த OH தொகுதியிலேருந்து நீர்மூலத்தை நீக்குவதன் மூலமாக நம்ம இந்த வளைய சிலிக்கோன்களை நம்ம தயாரிக்கலாம். இதெல்லாம் வளைய சிலிக்கோன்களுக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து சிலிக்கோன்கள் வகைகள் பாருங்கள், இது வந்து 3 வகையாக பிரிக்கலாம். நேர்கோட்டு சிலிக்கோன்கள், வளைய சிலிக்கோன்கள், குறுக்கு பிணைப்பு சிலிக்கோன்கள். நேர்கோட்டு சிலிக்கோன் வந்து 2ஆக பிரிக்கலாம், சிலிக்கோன் ரப்பர், சிலிக்கோன் பிசின். இந்த சிலிக்கோன் ரப்பர் அப்படிங்கிறது மெத்திலின் அல்லது அதையொத்த மெத்திலிங்கிறது என்ன, CH2 வந்து தொகுதியில் கொண்டாக அது வந்து ரப்பராக பயன்படுத்தலாம். அடுத்தது அக்ரிலிக் எஸ்டர் போன்ற கரிம பிசின்கள் கூட இந்த சிலிக்கோன் நம்ம கலக்கிறதுனால நமக்கு வந்து சிலிக்கோன் பிசின்கள் உருவாகும். அடுத்தது வளைய சிலிக்கோன் நம்ம தான் பார்த்தது வளைய சிலிக்கோன். இந்த வளைய சிலிக்கோன்கள் வந்து எப்படி நம்ம வந்து எப்படி எதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா, R2SiCl2 டைஅல்கைல் டைக்ளோரோ சிலேன்கள் வந்து நீரார் பகுப்பு அடைவதன் மூலம் வளைய சிலிக்கோன்களை வந்து நம்ம தயாரிக்கலாம். அடுத்து இந்த குறுக்கு பிணைப்பு சிலிக்கோன்கிறது ஒரே ஒரு அல்கைல் தொகுதி 3 Cl3, அதாவது இந்த 3 Cl3யும் 3 OH கன்வெர்ட் ஆகும். அது மாதிரி பண்ணும்போது நமக்கு குறுக்கு பிணைப்பு சிலிக்கோன்கள் இது மாதிரியான ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ குறுக்கு பிணைப்பு சிலிக்கோன்கள் RSiCl3, அதாவது மோனோ
அல்கைல் குளோரோசிலேன்களை வந்து நீரால் பகுப்பதன் மூலம் குறுக்கு பிணைப்பு சிலிக்கோன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்து இதோட பண்புகள் பாருங்க. இந்த குறுக்கு பிணைப்புகளின் அளவும் அல்கைல் தொகுதியோட தன்மையும் இருக்கிறதா பலப்படியோட தன்மை வந்து நிர்ணயிக்குது. அதாவது நீங்கள் முக்கியமானது என்னென்னா அந்த குறுக்கு பிணைப்போட அளவு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, அதே மாதிரி இந்த அதில் உள்ள அல்கைல் தொகுதி அது எப்படி இருக்குது, அது ரெண்டு தான் இதோட ப்ராப்பர்ட்டியை வந்து டிஃபைன் பண்ணுறது. எல்லா சிலிக்கோன்களும் வந்து நீர் வெறுக்கும் தன்மை உடையது. அப்படின்னா நீர் கூட அது நீர் ஒட்டா தன்மை உடையது. ஏன் நீர் வெறுக்கும் தன்மை உடையதாக இருக்குது அப்படின்னாக்க, நீங்கள் சிலிக்கோன்களில் 2 டெர்மினலையும் 2 அல்கைல் தொகுதி இருக்கும், மினிமம் ஒரு அல்கைல் தொகுதினால இருக்கும். அப்போ அந்த அல்கைல் தொகுதிங்கிறது கரிம பக்க தொகுதி. அல்கேன்கிறதுனா ஒரு கரிம தொகுதி இருக்கிறதுனால அது வந்து அல்கேன் போன்ற தோற்றத்தை உருவாக்குது. இதனால் வந்து நீர் வெறுக்கும் பண்பு பெற்றிருக்கிறது. எப்போதுமே அல்கைல் தொகுதி இருந்துச்சுனாக்க அது நீர் கூட ஒட்டாது. அதனால தான் வந்து இந்த சிலிக்கோன்களும் நீர் வெறுக்கும் தன்மை உடையதாக இருக்குது. இது வந்து வெப்பம் மற்றும் மின்கடத்தா பொருள். வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தாது. இது வேதித்தன்மையில் வந்து மந்தத்தன்மையை பெற்றிருக்கிறது. இந்த சிலிக்கோன் 2 ரொம்ப அந்த செயின் லென்த்து கம்மியாக இருக்கும் பொழுது சிறிய சிலிக்கோன்கள் வந்து திரவங்களாகவும் நீண்ட சங்கிலியுடைய அமைப்பையுடைய சிலிக்கோன்கள் வந்து மெழுகு போன்ற திண்மங்களாகவும் காணப்படுது. அப்போ வந்து சிலிக்கனோட நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அது திரவமாகவும், சிலிக்கன் நம்பர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து திண்மமாகவும் உள்ளது. அந்த சிலிக்கோன்களை எண்ணெயில் வந்து வெப்பநிலை பொறுத்து மாறுவதில்லை. அதனால தான் அது குளிர்காலத்தில் கூட இந்த சிலிக்கோன் எண்ணெய் என்ன ஆவதில்லை, அது சாய்டாக அது கெட்டி ஆகிறதில்ல. நீங்கள் சாதாரண இந்த தேங்காய் எண்ணெய் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குளிர்காலத்தில் என்ன ஆயிரும், கெட்டியாக மாறிடும். ஆனால் ஏன் அது வெப்பநிலையை பொறுத்து மாறும். ஆனால் அந்த சிலிக்கோன் எண்ணெய் வந்து வெப்பநிலை பொறுத்து மாறாதனால அது வந்து என்ன ஆகிறதில்லை, அது குளிர்காலத்தில் கூட கெட்டியாக ஆகிறது இல்லை. இதெல்லாம் இதோடைய பண்புகள். அடுத்து இதோட பயன்கள் பாருங்கள். ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி இந்த கொஸ்டினில் கேட்குறாங்க. சிலிக்கோன்கள் வந்து குறைந்த வெப்பநிலை உயவு பொருளாகவும் வெற்றிட பம்பு உயர் வெப்பநிலை எண்ணெய் தொட்டிகளில் பயன்படுத்தப்படுது. இது ஏற்கனவே பார்த்தோம். இது நீர் வெறுக்கும் தன்மையுடையனால நீர் வெறுக்கும் ஆடை தயாரித்தலில் வந்து பயன்படுத்துகிறாங்க. மின் மோட்டார் மற்றும் வீட்டு உபயோகப் பொருளில் மின்காப்பு பொருளாக பயன்படுத்துகிறாங்க. ஏன், அது மின்சாரத்தை கடத்தாதனால அது என்னது மின்காப்பு பொருளாக பயன்படுத்துகிறாங்க. சிலிக்கோன்கள் வந்து சேர்க்கப்பட்ட இந்த பெயிண்ட் எனாமல்ங்கிறது என்னது உங்களுக்கு தெரியும். இது வந்து அதிக வெப்பநிலை, சூரிய ஒளி, ஈரப்பதம் மற்ற வேதிப்பொருட்கள் தாக்குதல் ஆகியவற்றை ஏன் அது வந்து வேதி மந்தத்தன்மை பெற்றிருக்கிறதுனால இது நம்ம ரெசிஸ்டண்ட்டாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.